ஒரு சாமியாரை காமிக்கிறாங்க. நம்ம ஊர்ல சில சாமியார்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது நடக்க முடியாதவங்கள நடக்க வைக்கிறதாகவும் யாராலையும் காப்பாத்த முடியாதவங்கள காப்பாத்துற மாதிரியும் வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருப்போமே, அந்த மாதிரி ஒரு சாமியாருங்க. அப்படி இவர்கிட்ட வர எல்லாருமே அவங்களோட குறைகளை சொல்லி இந்த குறைகளும் நிறைவேறி அதுல இருந்து பிழைச்சு வந்துருவாங்க. சோ இப்படிப்பட்ட சாமியார் லண்டன்ல இருந்து பல மக்களை காப்பாத்திட்டு இருக்க, அதே பக்கம் இந்த சாமியார் ஒரு ஃபேக்கானவரு, அவருக்கு பின்னணியில வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வராருங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்துல பெரிய அதிர்ச்சியாகவும் பல ட்விஸ்டோடையும் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப ஹாரர் கலந்து ஒரு த்ரில்லரா தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகிதா ராய் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது இப்போ ஓடிடில ஹிந்தில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய கதை லண்டன்ல நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. அப்படி லண்டன்ல இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரான சனல் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா நம்ம முன்ன ஒரு சாமியார் பத்தி சொன்னோம் பாத்தீங்களா, லண்டன்ல இருப்பாருன்ட்டு, அவருடைய கேஸை எடுத்துதான் ரொம்ப மும்முரமா விசாரிச்சுக்கிட்டோ இருக்காரு. ஆனா இந்த 3 நாளுமே அவருக்கு பல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒரு கேஸை பத்தி விசாரிக்கிற எல்லாத்தையுமே ஒரு ரெக்கார்டர் வச்சிருப்பாரு, அதுலயுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாரு. இன்னைக்கு 3வது நாள், அதாவது என்னுடைய கடைசி நாள். இந்த நாளை நான் தாண்ட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அவ்வளவுதான், என்னோட முடிவை நோக்கி வந்துருச்சு. இந்த கேஸை எடுக்கும் போதே 3 நாள்ல என் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கும் போதோ திடீர்னு ஜன்னல்ல ஒரு உருவத்தை பாக்குறாரு. அதை பார்த்ததும் அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. அங்கேயே படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனா அவரால் தப்பிக்க முடியல. அந்த உருவம் கீழையும் பின்தொடர்ந்து வருது. இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியாம தன்னோட பேக்ல இருந்து ஒரு லேசர் கன் மாதிரி இருக்குங்க, அதையுமே எடுக்கிறாரு. அந்த உருவம் வந்ததுன்னா அதை பொட்டு தள்ளான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, ஜன்னல் பக்கம் திரும்பி அந்த உருவம் வந்ததும் இவர் இன்னும் பயந்து போய் கீழே இறங்கி தன்னோட காரை எடுத்துக்கிட்டும் வேகமா கிளம்புறாரு. அப்படி இவரோட காரை ரொம்ப வேகமா ஓடிட்டு போகும்போதோ வழியில மறுபடியும் அந்த உருவம் தெரிஞ்சு அந்த காரை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுறாருங்க. அதுல அவருக்கு பலத்த காயம் ஏற்படுது. அதுக்கு மேல அந்த ரோட்ல பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அங்க ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்தோ கீழே குதிக்கிறாரு. ஒரு தண்ணியில தாங்க குதிக்கிறாரு. அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கை வந்து அவரை இழுக்கிற மாதிரியோ, அப்படியே அந்த தண்ணியில மூழ்கி அவர் போய் சேர்ற மாதிரியோ இந்த கதையை காமிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில லண்டன் போலீஸும் அந்த குளத்துக்கு பக்கத்துல வர அங்க இருக்கிற இந்த சனல் அப்படின்ற இவருடைய பிணத்தையும் எடுக்கிறாங்க. கட் பண்ணா இப்போ மும்பைல இருக்கிற ஒரு ஆடிட்டோரியத்தை காமிக்க, அங்கதான் நம்ம ஹீரோயினான நிகிதா இருக்காங்க. அவங்க ஒரு ஆத்தருங்க. இப்போ புதுசா ஒரு புத்தகத்தை எழுதிருப்பாங்க போல. அப்படி அந்த புத்தகத்தையும் அங்க வெளியிட்டு இருக்க, அவங்க ஆத்தர்னா சாதாரண ஆத்தர் இல்ல, இந்த சயின்ஸை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சு எழுதுறவங்க. இப்போ கூட கோஸ்ட் பத்தி சில பேரு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பறக்க விட்டுருக்காங்க. அதை பத்தி கண்டுபிடிச்சு இப்போ ஒரு தெளிவான கட்டுரையை எழுதியிருக்காங்க. சோ அதையுமே அங்க சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்ப இந்த புக்கை வாங்குற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப நம்ம நிகிதா ரொம்ப சந்தோஷத்தோட தன்னுடைய வீடு திரும்புறாங்க. அங்கதான் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி. அவங்களோட ஃப்ரெண்டுமே லண்டன்ல இருந்து கால் பண்ணி, நிகிதா கொஞ்சம் மனசை தேத்திக்கோ, உன்னுடைய அண்ணன் சனல் இங்க போய் சேர்ந்துட்டான், அவன் வாழ்க்கைய அவனே முடிச்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க, என் அண்ணன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், அவன் வாழ்க்கைய அவனே முடிச்சுக்கிறதா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி இப்போ உடனடியா அவங்க அங்கிருந்து லண்டனுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. போற வேலையிலையும் தன்னுடைய அண்ணன் சனலை பத்தி நம்ம நிகிதா நிறைய விஷயங்கள் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க போல. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா வேலைக்கே ஆகாது, நீ லண்டன்ல இரு, நான் மும்பைல போயிட்டு வேற வேலையை பாக்குறேன்னு சொல்லி ஹீரோயின் வந்திருப்பாங்க. இப்போ லண்டன் வந்தும் ஹீரோயின் சேர அப்படி ஒரு சின்ன ஹால்குள்ள வராங்க. அங்கதான் அவங்க அண்ணனுடைய பிணத்தை வச்சிருக்காங்க. அப்படி அந்த ஹால்லயும் அவங்க அண்ணனுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தன்னோட அண்ணனை பார்த்துட்டு இந்த குளத்திலேயே அவனை பார்க்கணும் அப்படின்னு ஒட்டஞ்சு போய் கதறி அழுகிற மாதிரி காட்ட, இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு ஜாலி அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வராருங்க. இந்த ஜாலி நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவரா இருப்பான். இப்போ அவனும் ஹீரோயினுக்கு ஆதரவா சில விஷயங்களை பேசுற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா இங்க அந்த ஜாலி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இப்போ இந்த பிணத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வெளியே வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டுட்டு இருக்காருங்க. ஆமா, நம்மளுடைய அண்ணன் சனல் இப்போ நம்ம கூட இல்ல, அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, அதையுமே நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. சாகு வீட்டுக்கு வந்து கூட லைவ் போடுவியன்ற மாதிரி கேட்க, இல்லப்பா இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் என்ன போட்டாலும் பாப்பாங்க, அதனால தான் லைவ் போட்டுட்டேன்ற மாதிரியும் அவன் சொல்லிட்டு, இப்பதான் எக்ஸ் லவரான நிகிதாவையும் நீ லண்டன்ல எங்க தங்க போறன்ற மாதிரி கேட்க, அண்ணனுடைய வீட இப்போதைக்கு நம்மளால எடுத்துக்க முடியாது, ஏதோ கேஸ் போயிட்டு இருக்குல்ல, அதனால பக்கத்துல எங்கன்னா ரூம் இருந்தா சொல்லு, அங்க தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த ரூமுக்கு போற வழியிலையும் என் அண்ணன் ஒரு பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து
போய் சேர்ந்தால அந்த பிரிட்ஜுக்கு என்ன கூட்டு போறியான்ற மாதிரியும் கேட்க, இப்போ அங்கேயும் வந்து ஹீரோயின் பாக்குறாங்க. இப்போ அங்க இருந்து பார்க்கும் போதோ அவங்களுக்கு அவங்க அண்ணன் அந்த தண்ணியில விழுந்து துடிச்சதெல்லாம் அவங்க விஷுவலா பாக்குற மாதிரி ஒரு காட்சி தெரியுதுங்க. அதுலயுமே ஹீரோயினோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. எப்படியோ இந்த ஜாலி இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஹீரோயினை சமாதானப்படுத்தி இப்ப அங்க இருந்து அவங்க அண்ணனுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் வேலை செய்யற இடத்துக்கும் கூட்டிட்டு வர, அங்கேயுமே என் அண்ணன் என்ன கேஸ ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு பாஸ்ட் ஒரு வாரமா என்ன நடந்துகிட்டு இருந்தது, அதை பத்தியான தகவல்லாம் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பொண்ணுமே அமர் தேவ் அப்படின்ற ஒரு பேரை சொல்றாங்க. யார் அவன் அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த லண்டன்ல இருக்கிற ஒரு சாமியாரை காமிக்கிறாங்க. அவரோட பேர் தான் அமர் தேவ். அவரு சாதாரண ஆள் இல்ல, அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவருக்குன்னு ஒரு ஆசிரமமே இருக்கு. அவரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி தீர்க்க முடியாத நோய்களையும் நடக்க முடியாதவங்களை நடக்க வைப்பாரு, பேச முடியாதவங்களை பேச வைப்பாரு. நிறைய தீய சக்திகளை மனுஷனோட உடம்புல இருந்தே அவரு ஓட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் அண்ணனுடைய டேபிள்ல ஹீரோயின் பார்க்கும் போதோ அங்க நிறைய ஓவியங்கள் இருக்குங்க. எல்லாம் கிறுக்கினபடியும் சில மண்டை ஓடுகளையும் வரைஞ்சி வச்சிருக்கான். இதெல்லாம் ஏன்னு கேட்கும் போது, உன் அண்ணன் கடந்த 3 நாட்களா அந்த அமர்தேவுடைய கேஸை தான் ஹேண்டில் பண்ணான். அதுல சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சான் போல. அதுலதான் இந்த ஓவியத்தை எல்லாம் வரைஞ்சான்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் அந்த சனல் ஒரு ரெக்கார்டர்ல நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ரெக்கார்டரையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காருங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது, தன்னுடைய அண்ணனுக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி தெரியணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவன் வாழ்க்கைய அவனே முடிச்சிற அளவுக்கு அவன் ஒன்னும் கோழை இல்ல. ஆல்ரெடி அந்த பிரிட்ஜ்ல இருந்து அவன் கீழே குதிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு விபத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓடி வந்துதான் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கான். அது ஏன், அதை நான் கண்டுபிடிக்க போறேன், விசாரணை பண்ணவும் போறேன். அப்படி எனக்கு ஆதரவா இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்து யாருன்னா வரீங்களான்ற மாதிரி கேட்க, அங்க யாருமே வர மறுக்கிறாங்க. நான் இந்த விசாரணை அமர் தேவான அந்த சாமியாருக்கு எதிராவே இருக்கிறதுனால அவங்களுக்கும் எதுனா நடந்துருமோன்ற மாதிரி பயப்பட, அப்பதான் அங்க நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை எழுந்துக்கிறாருங்க. நான் உனக்காக வரேன்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா நம்ம ஜாலியோட நம்ம ஹீரோயினுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து இப்ப அவங்க அண்ணன் இறந்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த கேஸ் டீட்டெயில பத்தியும் முழுசா கேக்குறாங்க. விசாரணை இன்னும் முடியாதனால போலீஸ் அதை கொடுக்க மறுக்க, இப்ப இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த ரெக்கார்டர் தாங்க. அதுல தான் அண்ணன் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அண்ணன் இந்த சாமியாரோடைய கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காருங்க. லண்டன்ல ஒரு சாமியார் இருக்காரு, ஒரு நல்லது பண்றேன்னு சொல்லி நிறைய மக்களுடைய எமோஷன்ல விளையாடுறாரு. அவரை நான் எப்படின்னா உள்ள தூக்கி போட போறேன். இன்னைக்கு டே 1, இன்னைக்கு அந்த சாமியாருக்கு பிரஷர் கொடுக்க போற முதல் நாள் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு தான் அண்ணனுடைய வீட்டுக்கு போய் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதுங்க. அப்படி ராத்திரி போலீஸுக்கு தெரியாம அங்க போலீஸுடைய கண்காணிப்புல இருக்கிற தான் அண்ணனுடைய வீட்டுக்கும் அவங்க வராங்க. உள்ள வந்ததும் தான் அண்ணனோட தான் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் அவங்க வச்சிருக்காங்க போல, அதையுமே அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கு ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்லயும் என்னெல்லாம் இருக்குன்னு சோதிச்சு பார்க்க, ஹீரோயினுடைய அண்ணன் ஒரு லேப்டாப் வச்சிருப்பாரு போல, அதையுமே ஓபன் பண்றாங்க. அதுல சில முக்கியமான டீட்டெயில் இருக்குங்க. முக்கியமா ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க போல, அதையும் நோட் பண்ணி வச்சுக்க. இங்க ஜாலி இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோயினோட இருப்பானே, அவனுமே பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூம் முழுக்க மண்டை ஓடுகளெல்லாம் வரைஞ்சி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி எழுதி நிறைய பேப்பர் துண்டுகளையும் ஒட்டி வச்சிருக்காரு போல. ஹீரோயினையும் கூப்பிட்டு அதெல்லாம் காட்ட ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. நம்ம அண்ணனுடைய ரூம் ஆகுது, ஏதோ பேய் ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பயம் வருது. இப்ப அந்த ஜாலி கிட்டையும் ஃப்ரீயா அப்படின்ற ஒரு பொண்ணு அண்ணனுடைய மெயிலுக்கு ஒரு புக்க பத்தியான தகவலை அனுப்பியிருக்கா. அவ ஏதோ கொரியர் பண்ணிருக்காளாம், அதை கலெக்ட் பண்ணிக்க சொல்லியும் அண்ணன் கிட்ட அவ சொல்லிருக்கா, இந்த மெயில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆச்சு, அந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் அந்த கொரியர்ல இருக்கிற புக்கை கலெக்ட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இப்ப இவங்க பேசுறது எல்லாத்தையும் அந்த வீட்டுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு மர்ம நபர் ஒட்டி கேட்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினையும் அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜாலி பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமுக்கும் கூட்டிட்டு வராரு. இங்கதான் நீ ஸ்டே பண்ண போறன்ற மாதிரியும் ஹீரோயினோட லக்கேஜ் எல்லாம் இறக்கி வைக்க, இப்ப ஹீரோயினும் மேல இருக்கிற அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. அப்படி அவங்க அண்ணனுடைய வீட்டுல இருந்து சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதையுமே வெளியே எடுக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அவங்க அண்ணன் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ரெக்கார்டரை ஓபன் பண்ண, அதுல அவங்க அண்ணன் அந்த கேஸை எடுத்து 2வது நாள் ஒரு விஷயத்த அந்த ரெக்கார்டர்ல பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த சாமியாரை எதிர்த்து நான் களத்துல இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல் ஆனவன்ட்டு. அமானுஷமான விஷயத்த நான் கண் கூட பார்க்க ஆரம்பிச்சேன்ற மாதிரியும் அவர் கதற. இப்ப 3வது நாள் அவ்வளவுதான், இன்னியோட என் வாழ்க்கை முடிய போகுது, அந்த சாமியார் சொன்னது எல்லாமே ட்ரூ ஆயிடுச்சு, எந்த அமானுஷம் வந்து போட்டு தள்ள போகுது, இதுக்கு மேல நான் உசுரோட இருக்க முடியாதுன்ற மாதிரியும் அவர் அந்த ரெக்கார்டர்ல பேசியிருக்காரு. இது கேட்க ஹீரோயினுக்கும் பயங்கர பயம் வருது. அந்த சாமியார் அமர்தேவ பத்தியும் அவங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் மடத்திலேயே போய் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இப்ப அடுத்த நாள் காலையில ஜாலியை கூப்பிட்டுக்கிட்டோம்
ஹீரோயின் அந்த சாமியாருடைய மடத்துக்கும் வர உள்ள பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குங்க. அங்க நடக்க முடியாத வீல் சேர்ல இருக்கிற ஒரு பையன் அந்த சாமியார் பக்கத்துலயும் வராருங்க. சாமியாரும் அவர் பக்கத்துல வந்து ஏதோ ஒரு தீர்த்தத்தை தெளிச்சிட்டு, மகனே எவ்வளவு நாளா உன்னால நடக்க முடியல? ஐயா 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்தது, அதுல இருந்து என்னால் நடக்க முடியல, என் கால்களை இழந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, இதுதான் உன் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போதோ, அது மட்டும் இல்லையா, ஆக்சுவலி அந்த விபத்து நடக்கும் போதோ என்னோட கார்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்டும் இருந்தா, அவன் என்ன ஸ்லோவா போ சொன்னா, நான் தான் அவ பேச்சை கேட்காம ரொம்ப வேகமா ஓட்டினேன், அதுல என் காலு போச்சு, என் கேர்ள் ஃபிரெண்டோட உசுரும் போயிடுச்சு. இந்த 2 மாசம் அவ பேயா வந்து என் பக்கத்துல நிக்கிற மாதிரியும் என் கூட பேசுற மாதிரியும் தோணுதுயா, அதுல இருந்து காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கதறி அழுகுறான். இப்ப உடனே அந்த சாமியார் ஏதோ மந்திரத்தை சொல்றாரு. டேய் தம்பி, இந்த பக்கம் பாரு, பேயா வர கேர்ள் ஃபிரெண்ட் இங்க தானே நிக்கிறா, இது வரைக்கும் அவகிட்ட நீ ஒரு வாட்டியாச்சு சாரி கேட்டிருப்பியா? ஒரு வாட்டி உன் வாயில இருந்து மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை அவகிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் அவ இங்க இருந்து போயிடுவா அப்படின்ற மாதிரியும் அந்த சாமியார் சொல்ல, இப்போ அங்க நிக்க கூட முடியாத அந்த பையன் எழுந்து நின்னு அந்த பேயா தெரிகிற உருவத்துக்கிட்ட மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். அவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் உனக்கு அந்த பேய் கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே சரியாயிடுச்சு, உன்னால இதுக்கப்புறம் நிக்கவும் முடியும், நடக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப அந்த சாமியாரையும் வணங்கிட்டு இப்ப அந்த பையன் அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் இதையுமே ஹீரோயினும் ஜாலியும் அங்க பாக்குறாங்க. இது என்னடா மேஜிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரியும் நினைக்க, ஹீரோயின் இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஜாலியா வெளியே கூட்டிட்டு போறாங்க. இதையுமே அந்த சாமியார் கவனிக்கிறாரு. இப்ப வெளியே வந்தோம் ஹீரோயின் அந்த பையனை பாக்கிறதுக்கு ஒரு நல்ல நடிகர் மாதிரி இருக்கான், அவங்கிட்ட காசு கொடுத்து இப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒரு லேடியுமே வந்து, குருஜி உங்களை உள்ள கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, யார் இந்த லேடி, கரெக்டா நம்மள வந்து கூப்பிடுறாங்க, நம்ம பேரு கூட தெரிஞ்சிருக்கேன்ற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போ உள்ள அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் இவங்க 2 பேரும் வந்து பார்க்க, இறந்து போன இந்த சனலுடைய தங்கச்சி தானே நீங்க, உன் பேரு ஜாலி கரெக்டா அப்படின்ற மாதிரி அவர் எல்லாமே சொல்றாரு. அதுக்கப்புறம் நிறைய மந்திரங்களையும் ஆன்மீகமா ஒரு நபர் எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அதுல எல்லாம் மயங்காம, என் அண்ணனை போட்டு தள்ளினதே நீங்க தான், அவரு உங்க மேல ஒரு புகார் கொடுத்து 3 நாள்ல அதை நிரூபிக்கிறதா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க என் அண்ணன் கிட்ட அதே 3 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்து நிறைய தீய சக்திகள் உன்னை மிரட்டி இந்த உலகத்தை வித்தே போயிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க, அதன்படியே அண்ணன் இந்த மண்ணை விட்டு போயிட்டான், இது கேட்கறதுக்கு அமானுஷமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நான் ஒரு பிளான் இருக்கிறதா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு கேள்வி எழுப்ப, உடனே அந்த சாமியாரும், நான் சொன்னது உண்மைதாமா, பாவமே பண்ணாத என்னைய உன் அண்ணன் அக்யூஸ் பண்ணா, நல்லவங்களை அதுவும் என்ன மாதிரி நபர்களை தீன்னா இந்த உலகம் பொறுக்காது, அதனால்தான் அவனை தீய சக்திகள் சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொன்ன, அதை கேட்காம அவன் 3 நாளா விசாரிச்சான், அதனால்தான் தீய சக்தி வந்து அவனை போட்டு தள்ளிடுச்சுன்ற மாதிரியும் சொல்றாரு. நீயும் அதே நோக்கத்தோட என்கிட்ட வந்தா உன்னையும் அந்த தீய சக்தி ஒரு வழி பண்ணிடும்ன்ற மாதிரியும் மிரட்ட, ஹீரோயின் என் அண்ணன் கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச அதே 3 நாள் நானும் எடுத்துக்கிறேன், தூய சக்தின்னு சொல்ற உங்களோட உண்மைகள் எல்லாம் வெளியே கொண்டு வரேன் பாக்குறீங்களான்ற மாதிரி சவால் விட, அந்த சாமியாரும் 3 விரலை காட்டிட்டு, அப்போ உனக்கும் அதே 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஜாலி இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ஹீரோயின் கிட்ட வந்து, உனக்கு என்ன பைத்தியமா, அந்த சாமியார் கிட்ட போய் சவால் விடுவியா, எவ்வளவு புனிதர் தெரியுமா அப்படின்னு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்க. பட் ஹீரோயின் இதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப நேரா ஒரு போஸ்ட் ஆபீஸும் வராங்க. அங்க ஒரு கொரியர்ல ஒரு புக் வந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கேயுமே தான் அண்ணாவுடைய ஐடி கார்டை காமிச்சு, அவருடைய தங்கச்சி தான், அவர் பேருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும், அதை கொடுக்க முடியுமான்னு கேட்க, அங்க இருக்கிறவங்களும் அந்த நபர் தான் வந்து வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் பிரஷர்ல மாட்டிக்க, அப்பதான் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற லேடி நம்ம ஜாலியா பாக்குறாங்க. சார், நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃபுளுசரா தானே இருக்கீங்க, நான் உங்களோட ஃபாலோவர் சார் அப்படின்ற மாதிரி சகஜமா பேச, இப்போ அந்த ஜாலி அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த கொரியரையும் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப இவங்களும் அந்த கொரியர் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் இதெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு மர்ம நபர் பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப அந்த கொரியரை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற புத்தகத்தை பார்க்க, அது மந்திர தந்திரங்கள் உள்ள ஒரு பயங்கரமான புத்தகம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படி அந்த புத்தகத்துல இருக்கிற பெயிண்டிங்க பார்க்க பார்க்க அண்ணனுடைய வீட்டுல இருக்கிற அந்த செவருல இருக்கிற பெயிண்டிங் மாதிரியே இருக்குன்ற மாதிரியும் தெரியுது. அண்ணன் வரைஞ்சா பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங் மாதிரியும் இருக்குன்ற மாதிரியும் தெரியுது. இத ஃப்ரேயா அப்படின்ற ஒரு பொண்ணு தானே அனுப்பியிருக்காங்க. அதுல வேற ஒரு ஃப்ரம் அட்ரஸ் இருக்குங்க. சோ அந்த அட்ரஸுக்கு போய் நம்ம பார்ப்போம். அந்த ஃப்ரேயா பொண்ணு எதுக்காக நம்ம அண்ணனுக்கு இதை அனுப்பியிருக்காங்கன்றத அவங்க கிட்டயே கேட்போன்னு சொல்லி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் ஹீரோயின் போறாங்க. கடத்துக்கு மேல வண்டியில போக முடியலைங்க. அவங்களும் வண்டியை ஓரமா விட்டுட்டு உள்ள நடந்து போக, அப்படி காட்டுக்குள்ள ஒரு தனி வீடு இருக்குங்க. அதுதான் அந்த ஃப்ரேயாவுடைய வீடு. இங்க தாண்டா நம்ம அண்ணனுக்கு அந்த புத்தகத்தை அனுப்புன அந்த ஃப்ரேயா பொண்ணு இருக்கா, உள்ள போய் பாப்போன்ற மாதிரியும். இப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழைய, அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப அமானுஷமா பயங்கர நாத்தத்தோட செவ்வறு முழுக்க ஏதோ கிறுக்கி வச்சபடிலாம் இருக்குங்க. அதையும் ஹீரோயின் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஜன்னல்ல பார்க்கும் போதோ அந்த ஃப்ரேயா தன்னோட வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிறதையும் ஹீரோயின் கண்டுபிடிக்க, இப்போ ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டோம் பின்னாடி வந்து அந்த ஃப்ரேயாவை பார்க்கலான்னு போறாங்க. அங்க ஃப்ரேயா பக்கத்துல ஒரு நாய் வேற செத்து போய் கிடக்குங்க. இப்ப ஃப்ரேயாவும் அப்படியே உங்களை திரும்பி பார்த்து பயங்கரமா கதற, இங்க ஏன் வந்தீங்க, இங்க யாரு அப்படின்ற மாதிரியும் கத்திட்டு அங்க இருந்து அந்த காட்டுக்குள்ள
அதுக்குள்ளேயும் அந்த ஃப்ரேயா ஓடுறாங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம், கொஞ்சம் நில்லுங்கன்ற மாதிரி சொல்ல இந்த ஃப்ரேயாவும் காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு கதறாங்க. தயவு செஞ்சு இங்க வராதீங்க வராதீங்கன்னு சொன்னேனே கேட்டீங்களா? ஓ அதுவும் இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான், அது என் கதையை முடிக்கிறதுக்குள்ள நானே என் கதையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி இப்ப அவங்க ஒரு கத்திய வச்சு அவங்க கதையை முடிச்சுக்கிற மாதிரி காட்ட இது ரெண்டு பேருமே பார்த்துட்டு ஐயோ அப்போ உடனடியா இங்க இருந்து கிளம்பிடலாம், இதுக்கு மேல இருந்த இந்த ஃப்ரேயாவை நம்ம தான் எதனா பண்ணிட்டோன்ற மாதிரி உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு அவங்க அங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவும் இப்ப ரூம்ல வந்து ஹீரோயினை விட்டுட்டு அந்த ஃப்ரேயா ஒரு பைத்தியமா இருப்பா போல, இத்தோட இதெல்லாம் நிப்பாட்டிப்போம், இந்த புக்கை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து கிளம்ப. இப்ப அந்த புக்கையும் திறந்து பாக்குறாங்க. அதே புக்குக்குள்ள ஒரு மெமரி கார்டு வேற இருக்குங்க. இப்ப அந்த மெமரி கார்டையும் தன்னோட லேப்டாப்ல போட்டு பார்க்க அதுல அந்த ஃப்ரேயா நல்லா இருக்கும் போதோ ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்காங்க போல. அதாவது அந்த ஆசிரமத்துல உண்மையாலேயே என்ன நடக்குது அப்படின்றத ஒரு ஹிடன் கேமரா வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் அந்த அமர்தேவ் அப்படின்ற அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த ஆசிரமத்துல இருக்கிறவங்களெல்லாம் பயங்கர பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களெல்லாம் தன்னோட வெறியர்களா வச்சிருக்காரு போல. நிறைய பேருக்கு பேய் ஓட்டுறதா சொல்லி விதவிதமா நிறைய தண்ணீர்களை அவங்களுக்கு கொடுக்கறதாகவும், அப்படி அவருக்கு சொந்தமா ஒரு லேப் இருக்கு, அந்த லேப்ல இருந்து நான் ஒரு சீக்கிரட்டான லிக்விடையும் எடுத்திருக்கின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினும் கொஞ்சம் பயப்பட அப்ப ஹீரோயினோட வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி தோணுதுங்க. இவங்களும் வெளியே வந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. இப்ப மறுபடியும் ஹீரோயின் அந்த ஃப்ரேயாவோட வீட்டுக்கு போனா கண்டிப்பா எதனா ஒரு க்ளூ கிடைக்கும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆல்ரெடி ஹீரோ திட்டிட்டு போனதுனால அவருக்குமே வாய்ஸ் மெசேஜ்ல நான் அந்த ஃப்ரேயாவுடைய வீட்டுக்கு போறேன், அங்க போனா சில க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு டாக்ஸி போட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து இறங்குறாங்க. இப்ப டாக்ஸி கிளம்பின உடனே இவங்களும் அந்த ஃப்ரேயாவுடைய வீட்டுக்கு நுழைய அப்படி எதுனா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சதான்னு சொல்லி எல்லாத்தையும் தேடுறாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கிற ஒரு மண்ணையும் தோண்டி பார்க்க அதுல அவங்களுக்கு ஒரு லிக்விட் கிடைக்குதுங்க. அதாவது அந்த ஃப்ரேயா அந்த லேப்ல இருந்து எடுத்த லிக்விட்னு சொல்லிருப்பாங்கல்ல அதுதாங்க. இப்ப அதை எடுத்துக்கிட்டும் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்க்க அப்போ ஒரு கண்ணாடியில ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்குறாங்க. அதாவது ஃப்ரேயாவுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு மர்மமான உருவம் உட்காந்துக்கிட்டு எதையோ தின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இது கனவா நினைவா, உண்மையாலேயே அது பேய்தானான்ற மாதிரி நினைக்க பார்க்கறதுக்கு அரக்கன் மாதிரி ஒரு உருவம். அதுவுமே அங்க பானு கட்டி அங்க நம்ம ஹீரோயினை அப்படியே துரத்திக்கிட்டு வர ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த காட்டுக்குள்ள எல்லாம் பூந்து இங்கிட்டு அங்கிட்டுமா ஓடுறாங்க. நல்ல வேலைங்க, அதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க வர அவரோட கார்ல ஏறியும் உடனடியா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி இப்ப அவரோட அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன் வீட்லயே இருந்துட்டு எதுக்காக இங்க வந்தன்ற மாதிரியும் ஹீரோவும் கத்துறாரு. ஹீரோனுக்கு அந்த இரவு தனியா தூங்கறதுக்கு கூட பயமா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இங்க தங்குறியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே நம்ம ஹீரோவும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமையும் மீட் பண்ண இவங்க ஒரு லிக்விட் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த லிக்விடையும் அங்க சில லேப்ல எல்லாம் கொடுத்து அது என்ன மாதிரியான லிக்விட் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வராரு. நேத்து காட்டுக்குள்ள ஃப்ரேயான ஒரு பொண்ணு பிணமா இருந்தாங்க, அதுக்கும் உங்களுக்கும் எதனா தொடர்பு இருக்கா, அதை பத்தி விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் கார்ல கூட்டிட்டு போக ஆனா ஒரு ஸ்டேஷன் போவார்னு பார்த்தா நேரா இந்த சாமியாருடைய மனத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி இந்த சாமியாரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க என்னமா என்னை பத்தி ஏதோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எங்கெங்கயோ போறீங்களாமே, எல்லாம் கேள்விப்பட்டேன், ஃப்ரேயாவை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல தன்னோட அசிஸ்டன்ட்டையும் ஒரு புக்கை எடுத்துட்டு வர சொல்ல அது என்ன புக்குனா ஹீரோயின் ஒரு கொரியர் ஆபீஸ்ல வந்து ஃப்ரேயா கொடுத்ததா சொல்லி ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல அதுதாங்க. ஹீரோயினுடைய ரூம்ல வந்து இந்த சாமியாருடைய ஆட்கள் அந்த புக்கை எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. நான் கலெக்ட் பண்ற ஆதாரத்தெல்லாம் நீங்க திருடுனீங்கன்னா என்னால எப்படி நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நிரூபிக்க முடியும், சரி பாத்துடலாம், இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள நிரூபிக்கிறேன்னு சொல்ல அதேதாமா நானும் சொல்றேன், இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு, அதோட உன் வாழ்க்கை முடிய போது உன்ன அந்த தீய சக்தி பிடிக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த சாமியாருடைய ரூம்ல ஒரு போட்டோ இருக்கிறதையும் ஹீரோயின் பாக்குறாங்க. அது ஒரு அண்டை ஓடோடைய ஒரு போட்டோங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வர உடனடியா ஹீரோவோட அங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்ட இப்ப நேரா தன்னுடைய ரூமுக்கு வந்தோம். அங்க இருக்கிற ரிசப்ஷன்லயும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. நாங்க இந்த ரூம்ல இல்லாதப்போ எங்க ரூம் சாவியை எதுக்கு இன்னொருத்தர் கிட்ட கொடுத்தீங்க, எங்க ரூம்ல இருக்க பொருள் எல்லாம் மத்தவங்க வந்து திருடிட்டு போறாங்கன்ற மாதிரி கத்திட்டு இப்ப தான் ரூமுக்கு வந்தோம், அந்த லிக்விட் இருக்கு பாத்தீங்களா அது பத்திரமா இருக்கான்னு ஹீரோயின் பார்க்க அது அங்க கரெக்டா இருக்குங்க. அதே மாதிரி ஒரு மெமரி கார்டு எடுத்திருப்பாங்கல்ல அதுவுமே அங்க இருக்குங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த மெமரி கார்டெல்லாம் போட்டு பார்க்கும் போதோ அதுல இந்த ஃப்ரீயா இருக்காங்கல்ல அவங்க அந்த சாமியார் மடத்துல இருக்கும் போதோ அந்த சாமியார் அவங்களுக்கு எவ்வளவு கொடூரமான சில கொடுமை பண்ணாரு, அதுலதான் அவங்க மென்டலா இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்ற மாதிரிலாம் தெரிய வருது. இப்ப ஹீரோயின் சாமியாருக்கு சொந்தமான ஒரு லேப் இருக்கிற லொகேஷனையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து எதுனா க்ளூ கிடைக்குமான்ற மாதிரியும் தேடிக்கிட்டு இருக்க அப்படி ஹீரோ தனியா
ஹீரோயின் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. ஹீரோயின் ஒரு ரூமுக்கு போகும்போதோ அந்த ரூம் முழுக்க பிணங்கள் இருக்குங்க. அது இல்லாம அந்த பிணங்கள் எல்லாம் ஒரு அரக்கன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க பாக்குறாங்க. அவ்வளவுதாங்க, பீதி ஆகுறாங்க. அந்த அரக்கன் இங்கதான் இருக்கான் போல இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓட, டேய் ஜாலி எங்கடா இருக்க, வந்து காப்பாத்துறான்ற மாதிரியும் சத்தம் போடுறாங்க. அதே மாதிரி ஜாலி இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அந்த இடத்துல ஒரு கண்ணாடிக்குள்ள ஒரு முக்கியமான சம்பவத்தை பாக்குறான். அவனுமே அந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு வர, அதுக்குள்ள ஹீரோயின் அந்த அரக்கனுக்கு பயந்துகிட்டு ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அந்த அரக்கன் ஹீரோயின் முன்னாடி வந்து டமால்னு அடிக்க, அதுல ஹீரோயினோட கழுத்திலேயே காயம் ஏற்பட்டு சரிஞ்சு விழறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினையும் காப்பாத்த கட் பண்ணா அடுத்த நாள் காலையில, அதாவது அந்த சாமியார் நம்ம ஹீரோயினுக்கு சொன்ன அந்த 3வது நாளுங்க. அப்படி அந்த 3வது நாள் காலையில அந்த சாமியார் கிட்டயே இந்த ஜாலி வராரு. எங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதிராக விசாரிக்கணும்னு வந்தது எங்களுடைய தப்பு தான். அவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா, அவளை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரியும் ஹீரோ கதற, இப்ப அங்க ஒரு படுக்கையிலையும் ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த சாமியாரும், இப்ப புரியுதா இந்த மாதிரி தூய சக்திகளுக்கு எதிராக செயல்பட வந்தா என்ன நடக்கும்ட்டு, சரி இப்ப நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த சாமியாரும் பக்கத்துல வர, உடனடியா நம்ம ஹீரோயின் அங்க எழுந்து சாமியார் கழுத்திலேயே ஒரு கத்திய வைக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன்டான்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல, ஆனா அந்த சாமியாரும் இந்த 2 நாள்ல ஹீரோயின் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எங்கெல்லாம் போனாங்க, அவங்க என்னெல்லாம் அமானுஷமா பார்த்தாங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும் போதோ அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு புரியலைங்க. ஒருவேளை இந்த சாமியாரால தான் நம்மள அந்த அமானுஷத்தை கிட்ட இருந்து காப்பாற்ற முடியுமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துருது. அதனால அவங்க எதுவுமே பேசாம அங்கிருந்து எழுந்து வெளியே வர அவங்களுடைய ரூமுக்கும் வராங்க. அந்த சாமியார் ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருங்க. அதாவது உனக்கு இந்த அமானுஷம்லாம் தெரியாம இருக்கணும்னா நீ எதுனா ஒரு உயிரை பலி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி அவங்க ரூம்ல ஒரு பூனை இருக்கோங்க. அதையுமே ஹீரோயின் போட்டு தள்ளலான்னு பக்கத்துல வர, ஆனா அவங்க மனசு மாறுது. அதுல அவங்க மயக்கத்துக்கு போறாங்க. தண்ணி எடுக்கலான்னு போகும்போதோ அந்த தண்ணி தெரியாம ஹீரோயினுடைய பேக் மேல கொட்டிக்க, இப்ப ஹீரோயினும் மயங்கி விழறாங்க. அந்த தண்ணி கொட்டினதும் ஹீரோயினுடைய பேக்கு கலரு மாறுற மாதிரி அங்க காட்டுறாங்க. இதுதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க ஜாலி இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இப்ப ஹீரோயினோட இருக்கும் போதோ நிறைய வீடியோஸ்லாம் எடுத்திருப்பாரு. அதுல ஒரு வீடியோ பார்க்கும் போதோ இவங்கள ஒரு மர்ம நபர் பின்தொடர்ந்துகிட்டே இருப்பான் பாத்தீங்களா, அந்த வீடியோல பதிவாயிருக்கு. அப்புறம் ஹீரோயினோட அந்த ஃப்ரீயா அப்படின்ற ஒரு லேடியோட வீட்டுக்கு போயிருப்பாங்களே, அங்கேயுமே அந்த ஃப்ரீயா பொண்ணை ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அதுல அவங்க ஹமஹூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல போட்டு பார்த்தா அதுக்கு அர்த்தம் போதை பொருள் அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. இதை வச்சு இப்ப நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி கண்டுபிடிக்க கட் பண்ணா, இப்ப அந்த 3வது நாள் ஈவினிங் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவும் நேரா இந்த ஆசிரமத்துக்கு வராரு. அங்க இருக்கிற மக்களுக்கு மத்தியில இந்த சாமியாரை வந்து பார்த்து, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது உங்களோட பவர் என்னன்ட்டு, தயவு செஞ்சு இவளை காப்பாத்துங்க, இவ பயங்கரமா அமானுஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கான்ற மாதிரி சொல்ல, சாமியாரும் அப்படியே ஹீரோயினை பாக்குறாரு. சரி அவளை என் ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு இப்ப அவர் அங்க இருந்து அவர் ரூமுக்கு வர, ஹீரோயினும் அந்த சாமியார் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. சாமியாரும் இப்ப என் பவர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்க ஒரு தீர்த்தத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல தெளிக்கலான்னு வர, ஹீரோயின் டக்குன்னு மொழிய மாத்தி, உங்க பவரும் எனக்கு தெரிஞ்சது, உங்க ஃப்ராடுத்தனமும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி எழுந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின், அந்த சாமியார், நம்ம ஹீரோ இவங்கெல்லாம் இருக்க, ஹீரோயினும் சாமியார் கிட்ட இவளை பற்றி எனக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருச்சு, மிஸ்டர் அமர்தேவ் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கதான் இந்த சாமியார் என்ன மாதிரியான கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்தாருன்ற மாதிரியும் ரிவீல் பண்றாங்க. நான் முதல் வாட்டி உங்களுடைய மடத்துக்கு வரப்போ என்னுடைய பேக் எல்லாம் செக்கிங்க்கு கொடுத்தேன். அப்படி என் பேக்ல நீங்க உங்களுடைய ஸ்பெஷல் லேப்ல தயாரிக்கிற ஒரு போதை சென்ட்டை அதுல கலந்து விட்டுட்டீங்க. என் பேக்ல மட்டும் நீங்க கலக்கல, நான் யூஸ் பண்ற எல்லா பொருளையும் கலந்துட்டீங்க. அப்படின்னா அதை யூஸ் பண்ண எனக்கு அதெல்லாம் மூக்குல ஏறி உள்ள போய் என் கண்ணுக்கு மட்டும் அமானுஷமா நிறைய விஷயங்கள் தெரியற மாதிரி என்னால மட்டும் பார்க்க முடிஞ்சது. நானும் ஒரு கடத்துல அதெல்லாம் பேயின்னு நினைச்சிட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி இதுதான் இருக்குன்றத இப்பதான் கண்டுபிடிச்சேன். நீங்க எனக்கு மட்டும் இதை பண்ணல, உங்களுக்கு எதிராக நிக்கிறவங்க எல்லாருக்கும் இதை பண்ணிருக்கீங்க. என் அண்ணனையும் நீங்க இப்படி பண்ணிதான் போட்டு தள்ளிருக்கீங்க. அதே மாதிரி ரேயா அப்படின்ற ஒரு பொண்ணையும் இதே மாதிரி பண்ணிதான் அவளை பைத்தியமாக்கி அவ வாழ்க்கைய அவளே முடிச்சுக்கிற மாதிரி பண்ணி விட்டீங்க. அவளை ஏன் இப்ப நீங்க ஹீலிங் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய ஆட்களுக்கு பேய் ஓட்டுற மாதிரியும் இது அதெல்லாம் பண்ற மாதிரி எல்லாம் பண்றீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நீங்க கண்டுபிடிச்ச இந்த கேஸை வச்சு அவங்களை இப்படி மாத்தி அதுக்கப்புறம் அதுக்கு சொல்யூஷனா நீங்க ஒரு லிக்விட கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதை அவங்களுக்கு கொடுத்து அவங்களெல்லாம் குணப்படுத்துற மாதிரி எவ்வளவு வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு லிக்விட் கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஃப்ரீயா அனுப்பியிருப்பாங்களே, அந்த லிக்விடையும் எடுத்து காமிக்க, இப்ப இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த சாமியாரும், ஆமா இதைதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் காசுக்காக தான் பண்றேன், என்ன பண்ண முடியும் உன்னால, இது ஒன்னும் நம்ம நாடு இல்ல லண்டன், என்னோட பவரை வச்சோம் பின்னாடி நிக்கிற ஆட்களை
வச்சோம், நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவர் அப்படியே கெத்தா உட்கார்றாரு. அதான் சார், நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, ஆதாரம் சொன்னா நம்புவாங்கல்ல. நீங்க அந்த லேப எங்க இயக்குறீங்க அப்படின்றது நாங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டோம். அங்க உங்களுக்காக வேலை பார்க்குற சில சயின்டிஸ்ட் எல்லாம் அங்க கையும் களவுமாவும் பிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலீஸும் போயிடுவாங்க. அதே மாதிரி அங்க சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ நம்ம பேசுறது எல்லாமே நம்ம ஜாலி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல லைவ் போட்டுனுக்குறாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஜாலி அவரோட கண்ணாடியில இருக்கிற ஒரு கேமராவை காட்டுறாரு. 4K குவாலிட்டியில பயங்கரமா ஒளிபரப்பாயிட்டு இருக்கு சார். ஐயோ, மில்லியன் லைக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியே ஒரு போன் எடுத்து காட்ட, அவ்வளவுதாங்க. இப்ப இந்த சாமியார் கையும் களவுமா மாற்றாரு. ஒரு மூஞ்சி மொழியெல்லாம் மாறுது. இப்ப அந்த லைவையுமே அந்த ஆசிரமத்துக்கு வந்த அவருடைய பக்தர்களே பார்க்க அவங்களுக்கும் கோவம் வந்து அந்த ஆசிரமத்தையே கிழிச்சு உடைக்கிற மாதிரி காட்ட, இப்ப ஹீரோயினும் சாமியார் முன்னாடி வந்துட்டு, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதுதான்டா பெரிய தண்டனைன்னு சொல்லிட்டோம், நீ சொன்ன 3 நாள் டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப தெரியுதுல நாங்க யாருன்னு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த சாமியார ஊரே சேர்ந்து பொழக்கிற மாதிரி காட்ட, இப்ப ஹீரோயினும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து அந்த கேஸை சால்வ் பண்ணி அங்கிருந்து கிளம்புற மாதிரியும் காட்டுறாங்க. இத்தோட மட்டும் படம் முடியலைங்க. இப்ப இன்னொரு கேஸை நம்ம ஹீரோவோட சேர்ந்து ஹீரோயின் சால்வ் பண்ற மாதிரியும் அங்க இன்னொரு பயணத்தை ஆரம்பிக்க செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட போட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரேவான அட்டெம்ப்ட்டுங்க. வாய்ப்பு இருந்தா OTTல ஹிந்தியில பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.